அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நேற்றும் இன்றும், அதாவது நேற்று நடந்த ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ப்ராக்டிக்கல் போன ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவாகவே அங்கே எக்ஸாம்ஸ் முடித்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரியான டாஸ்க் வச்சுருந்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7 டாஸ்க்கு, அதாவது ஒரு பேட்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா 7 டாஸ்க் நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன டாஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 10 மார்க்கு, இல்லை ஒவ்வொன்றுத்துக்கு 5 மார்க்கு, இந்த மாதிரி 7 டாஸ்க், நமக்கு 70 மார்க் அப்படிங்கிறதுல 7 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும், என்னென்னலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இங்கேருந்து போகும்போதே நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மற்றவங்கள காட்டிலும் ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனேன், இப்போ ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகி போயிட்டேன், எனக்கு வீட்டு வேலைலாம் எனக்கு தெரியாது, நான் கிச்சன் பக்கமே எனக்கு போனது கிடையாது, எனக்கு குக்கிங்கும் தெரியாது, எனக்கு டீ போட தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஜென்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதே கிடையாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான டாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் என்னென்னலாம் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகணும். என்னென்ன டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இன்றைக்கி போனவங்க என்னென்ன டாஸ்க்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத தான் உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அப்படின்னா போனோன்னு மாஃபிங் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ஏதாவது பெருக்கிறது இல்லை துடைக்கிறது, இந்த மாதிரியான வேலை. உங்களை ஃப்ளோரை துடைக்க சொல்லலாம், இல்லை கண்ணாடி, அதாவது ஜன்னல், இந்த மாதிரி இடங்களை துடைக்க சொல்லலாம், இல்லை டோரை துடைக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான துடைக்கிற வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது குக்கிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாஸ்க்கு வைக்கிறது இல்லை. இதில் என்னென்னலாம் வைக்கிற, இப்போ நேற்று பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா, சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரியெல்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சட்னியும் அரைக்க சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதையுமே பண்ணுங்க. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபி ஆனால் போட தெரியுமா, அதை கண்டிப்பாக கற்றுக்குவோங்க. ஜென்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்தது அப்படின்னா ஒவ்வொரு 5 மார்க்கும் ஒவ்வொரு 10 மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியம். ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம். ஸோ நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் எதுவுமே படிச்சுக்கிட்டு போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது டீ போடுறது, காஃபி போடுறது, குக்கிங்கை பொறுத்தளவில் நீங்கள் சின்ன சின்ன டிஃபன் ஐட்டமாக தான் மோஸ்ட்லி பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு சாதம் வடிக்கவோ இல்லை குழம்பு வைக்கவோ சொல்லலை, மோஸ்ட்லி டிஃபன் தான் பண்ண சொல்கிறாங்க. டிஃபனை பொறுத்தளவில் உங்களுக்கு உப்புமா செய்ய சொல்கிறாங்க, மேகி செய்ய சொல்கிறாங்க, நூடுல்ஸ் செய்ய சொல்கிறாங்க, சப்பாத்தி போட சொல்கிறாங்க, தோசை சுட சொல்கிறாங்க, இட்லி பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி மேகி செஞ்சாங்க, நாளைக்கு போகிறவங்களுக்கு மேகியே கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு போகிறவங்களுக்கு சப்பாத்தி பண்ண சொல்லலாம், இல்லைன்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ண சொல்லலாம், இல்லை வெஜிடபிள் போட்டு உப்புமா பண்ண சொல்லலாம், இல்லை நீங்கள் குக்கிங் சம்மந்தமாக காய்கறிகள் கட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான எந்த வேலைகள்னாலும் உங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லது, குக்கிங் தெரியாத பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை, இட்லி, அப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு, டீ காஃபி போடுறதுக்கு கற்றுக்கிட்டு போங்க. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலைகள் எல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், இலை கட் பண்ணுறது. அப்புறம் செடிக்கு
செடிக்கு வந்து பாத்தி கட்டுறது இல்லையா, இப்போ அது ஒவ்வொரு செடிக்கு இடையில அந்த தண்ணி போகிற அளவுக்கு பாத்தி கட்டுறது, அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்காக வந்து அவங்க கொடுக்குறாங்க. லீஃபை வந்து கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த பூ கட்டுறது வைக்கிறது, அந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் வந்து இன்னும் இந்த 2 நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல. இப்போ பொறுத்தளவில் பேசிக்கான டாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் கேன் தூக்குறது, அதாவது இந்த தண்ணி கேன் தூக்குறது, இந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பெட் கவர், பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுறது, பெட்ஷீட்ஸ், ஸ்பெட் ப்ரெஸ் போடுறது, இந்த பெட் கவர் போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு சுத்தமாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 மார்க் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு டாஸ்க்குக்கும். ஸோ வந்து இந்த பெட் கவர் போடுறது, பில்லோ கவர் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னவங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி சொன்னவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் பண்ண சொல்லுவாங்க. இதே லேடிஸாக இருந்தீங்கன்னா புடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ண சொல்கிறது, இல்லை வந்து சுடிதார் அயன் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரியான டாஸ்க்கெல்லாம் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து ஜென்ஸ் வந்து ஷர்ட் அயன் பண்ணுறதுக்கு கற்றுக்கும். நீங்கள் ஷர்ட் அயன் பண்ணி வந்து உங்கள் கடைகளில் இருக்கிற மாதிரி மடித்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. சுருக்கம் தெரியாத அளவுக்கு 2 மினிட்ஸில் நீங்கள் ஷர்ட் அயன் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சுருக்கம் எங்கேயும் இருக்கக்கூடாது. அவ்வளோ அயன் பண்ணி அப்படியே மாட்டி விட்டுட்டு வந்துட வேண்டியதான். அதுதான் வந்து டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய டைம் எல்லாம் வந்து கொடுக்குறது கிடையாது. நீங்கள் டக்குன்னு பண்ண அவங்க மார்க் போடுவாங்க. ஆனால் இந்த வேலைகளை பொறுத்தளவு இந்த அயனிங்க்கு மட்டும்தான் வந்து டைமிங் இருக்கே தவிர மற்ற எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து அவ்வளோவா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பண்ணுறீங்களா, 2வது பண்ணுறீங்களா, அது வந்து பிரச்சனை கிடையாது. நல்லா பண்ணுறீங்களா, க்ளீனாக சுத்தமாக பண்ணுறீங்களா, நீங்கள் வச்சுருக்க நீங்கள் யூஸ் பண்ண பொருட்களை சுத்தமாக வச்சுக்கிறீங்களா, நீங்கள் குக்கிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா, க்ளீனாக சுத்தமாக பண்ணுறீங்களா, காய்கறி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணுறீங்களா, வெங்காயம் கழுவுறீங்களா, தக்காளி கழுவுறீங்களா, நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, இதுக்கு தான் வந்து மார்க்கே தவிர நீங்கள் முதல்ல செய்கிறீங்க 2வது செய்கிறீங்க அப்படின்றதுக்கு மார்க்கு கிடையாது. ப்ளஸ் டேஸ்ட், ஒரு சில விஷயங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் டேஸ்ட் பண்ணலை. அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வைவாவாக கேள்விகளும் வந்து கேட்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம பேசிக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாருமே வந்து 12th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு போயிருக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து டிகிரி முடித்தவங்க வந்து போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறீங்களே, நீங்கள் வந்து ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அதில் என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து இருக்குது. அதாவது பெருக்கிறது ஒரு டாஸ்க்கு, துடைக்கிறது, அயனிங் பண்ணுறது, அப்புறம் குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் கவர் போடுறது, புடவை மடித்து வைக்கிறது, இந்த மாதிரியான டாஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் வர நாட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து லேடிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க டீ போடுறது, காஃபி போடுறது, தோசை பண்ணுறது, அதுக்கப்புறம் உப்புமா, மேகி, நூடுல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.